ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் சுவாமி பெரியாழ்வார் அவதரித்த திருநக்ஷத்திரம். இந்த மாதம் இந்த நட்சத்திரத்தில் பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடினவர். திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழியின் 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தவர். அதில் சுந்தரகாண்டத்தினுடைய சுருக்கமாக திருவடியான அனுமான் இலங்கையை தாண்டி சீதா பிராட்டியை கண்டு எம்பெருமான் சொன்ன அடையாளங்களெல்லாம் சொல்லி ராமதூதனா தான் வந்திருக்கேன்னு சொல்லி எம்பெருமான் கொடுத்து அனுப்பிச்ச கணையாழியையும் கொடுத்து அடையாளங்கள்லாம் சொன்னதை ஒரு பதிகத்தில் அப்படியே 10 பாசுரத்தில் வடித்து எடுத்திருக்கார் சுவாமி. இந்த அடையாளங்கள் அனுமன் என்னென்னலாம் சீதா பிராட்டிகிட்ட சொன்னானோ அந்த அடையாளங்களை சுவாமி பெரியாழ்வாரோடு சேர்ந்து கம்பநாட்டாழ்வானும் அனுபவிச்சிருக்கார். வால்மீகி ராமாயணத்துலேயும் வால்மீகி முனிவர் ஸ்லோகங்களை கொடுத்துருக்கார். திருமேனி அடையாளங்கள், விஷய அடையாளங்கள், சம்பவ அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்கிறானா திருவடி. இது 3த்தையும் கலந்து அனுபவிப்போம் அடையாளம்ங்கிற தலைப்பில். குருமுகமனதீத்ய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாதுகாமக ஸ்வசுரமமரவல்யோ ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் बीजकुलतिलकौतो विष्णुचित्तो नमामि. சீதா பிராட்டியை தேடுறதுக்கு சுக்ரீவ மகாராஜா எல்லா திசைகளிலும் வானர வீரர்கள்லாம் பிரித்து அனுப்புகிறாராம். அதில் தெற்கு திசை நோக்கி ஜாம்பவான், அங்கதன், திருவடியின் கொண்டாடுறப்பட அனுமன் இவாளெல்லாம் அனுப்பிச்சி வச்சாராம். இந்த தெற்கு திசையில் போகிற வானராளில் அனுமனை மட்டும் ராமபிரான் கூப்பிட்டாராம். என்ன தெரிஞ்சுதான் எம்பெருமானுக்கு, இவன் சொல்லின் செல்வன் இல்லையோ, இவன் கண்டிப்பாக இலங்கைக்கு போவன், சீதையை காண்பன், வெற்றிகரமாக திரும்புவன், சீதையை கண்டேன் என்று செய்தியை சொல்வன் அப்படின்னு எம்பெருமானுக்கு நல்ல நம்பிக்கையாம் திருவடி மேலே. அதனால் என்ன பண்ணாராம், அனுமனை கூப்பிட்டு அந்தரங்கமான சில அடையாளங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணாராம், நீ தான் ராமதூதன்னு, ஒருவேளை நீ தேவியை பார்த்தேன்னா நீ தான் ராமதூதன்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த நான் சொன்ன விஷயங்கள், இந்த சம்பவங்களெல்லாம் அடையாளமாக சொல்லுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ராமநாமாங்கிதமான மோதிரத்தையும் கொடுத்து இந்த கணையாழியையும் காமி, நீ தான் ராமதூதன்றதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். ஆச்சு, திருவடி கிளம்புறார். எப்படி கிளம்பினாராம், ராமபானை எப்படி குறி தப்பாம இலக்கை நோக்கி போகுமோ அப்படி கிளம்பினாராம். ராமபாணம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான். லங்காப்பட்டினத்துக்கு போயாச்சு. ஒரு இடுக்கு விடாமல் எல்லா இடமும் தேடியாச்சு. அன்னைய காணலியா. ரொம்ப வருத்தமாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தாராம். தாயே, நீ அந்த யஜ்ஞ பூமியை ஜனக மகாராஜா விழும்போது எப்படி உனக்கு காமிச்சு கொடுத்தியோ நீயே ஒன்றை, அந்த மாதிரி நீ இருக்கிற இடத்த எனக்கு காமிச்சு கொடுக்கணும் அடியேனுக்கு அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து தாயாரையும் முக்கியமாக பிரார்த்திச்சு ஒரு ஸ்லோகம் சொன்னாராம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யைஷதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேபியக நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியக. அம்மா தாயே, நீ காமிச்சு கொடுக்கணுமா நீ இருக்கிற இடத்தன்னு இப்படி பிரார்த்திச்சுட்டு கண்ணை திறந்தாராம். எதிர்த்தாப்புல அசோகவனம்னு போட்டிருக்கான் ஒரு இடம். அடடா, இந்த இடத்துல நம்ம தேடவே இல்லையா அப்படின்னு உள்ளே போனால் அங்கே ஒரு சிம்சுபா மரம் இருந்துதான். அந்த மரத்தடியில் சோகமே உருவமாக ஒரு ரத்னத்தில் அழுக்கு படிஞ்ச ரத்னம் எப்படி இருக்குமோ அப்படி சோகமே உருவமாக பிராட்டி அமர்ந்திருக்காளாம். ராமா 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 ராமான்னு அரட்டிகிட்டே இருக்காளாம். சீதாதேவி இந்த பிராட்டி தான்னு முடிவு பண்ணிட்டாராம். திருவடி என்ன பண்ணாராம், இந்த சிம்சுபா மரத்து மேலே ஏறி உட்காண்டிருந்தாராம். எது சரியான தருணம், பிராட்டியை போய் பார்த்து நான் தான் ராமதூதன் அடியேன் வந்திருக்கேன்னு போய் சேவிச்சு சொல்லணுமே விஷயங்களெல்லாம், என்ன எப்படி ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுருந்தாராம். நடுவில் ராவணன் வேற வந்து பிராட்டியை மிரட்டிட்டு போகிறானா. 2 மாதம் அவகாசம் கொடுப்பேன், சீதை
2 மாசத்துக்குள்ள நீ உன்னுடைய மனசை மாத்திக்கலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமோ, உன்னை பட்சணமா சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானா. சுத்தியில இருக்கிற முன் சுத்தி நிற்கிறாளாம், சீத்தையை சுத்தி ராட்சசிகள்லாம் அவள்கிட்டலாம் சொல்லிட்டு போறானா. இவள்கிட்ட சொல்லி வைங்கோ, இன்னும் 2 மாசம்தான் அவகாசம்னு சொல்லி வைங்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு போறானா. ராட்சசிகள் எல்லாம் வந்து சீத்தையை வந்து பயமுறுத்துறதான் எல்லா பக்கமும். பார்த்துட்டே இருக்காராம் திருவடி. எது சரியான தருணம், எப்படி ஆரம்பிக்கிறது விஷயத்த. திடீர்னு நான் தான் ராமதூதன்னு போய் முன்னாடி குதிச்சா, ஐயோ ராவணன் தான் குரங்கு வேஷத்துல வந்திருக்கானோ நினைச்சின்றுவாளோ பிராட்டின்னு பார்த்தாராம். அடுத்தது யோசிச்சாரா, ராமனை பத்தி விஷயத்த ஆரம்பிக்கலாமா, பேச ஆரம்பிக்கலாமான்னு. ராமா அப்படின்னு வார்த்தையை ஆரம்பிச்ச உடனே, அடடா என் ராமனுக்கு என்னாச்சுன்னு மூர்ச்சிச்சு விழுந்துருவாளோ அப்படின்னு யோசிச்சாராம். என்ன பண்ணாராம், அதுக்குள்ள பிராட்டி மனசு ரொம்ப துக்கப்பட்டாலாம். இனி நமக்கு உய்வதற்கு வழியே இல்லை, உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு அந்த சிம்சுபா மரத்துக்கிட்ட வந்து உயிரை மாய்த்துக்க துணியறாளாம். அப்ப என்ன பண்றாளாம், ராமாயணத்தை ஆரம்பிக்கிறாராம். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான். தசரதர்னு ஒரு ராஜா இருந்தார் தெரியுமோ அப்படின்னு திருவடி மரத்து மேலேருந்து ராமகதையை ராமாயணத்தை ஆரம்பிக்கிறாராம். ராட்சசர் வாழ்கிற இடத்துல எங்கே ராமகதை கேட்கறது அப்படின்னு பிராட்டி என்ன பண்ணாலாம், கொஞ்சம் நிதானிச்சுட்டு சுற்றி முத்தும் பார்க்குறாளாம். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்திகி ருஜோ ஆசீனே மகாயசாக. தசரதர்னு ஒரு கீர்த்தி வாய்ந்த மகாராஜா இருந்தார். ராமோ நாம விசேஷஜக சிரேஷ்ட சர்வ தனுஷ்மதா. அவனுடைய மூத்த ஜேஷ்ட புத்திரனா ராமபிரான் ஒருத்தர் திருவவதாரம் பண்ணார் தெரியுமோ அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே ராமான்னு குரல் கேட்கறதே, ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்தோமே, அப்படி குரல் கேட்கறதே என்னுடைய குரல் தான் எதிரொலிக்கிறதோன்னாலாம் நினைச்சுட்டு இப்படி மேலே பார்க்கறாளாம் குரல் வந்த திசையை. இதான் தருணம் என்று போத்துன்னு கீழே குதிச்சானா அனுமன். அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டவாய் மயிலினை தொழுது தோன்றினான். கையை கூப்பினானா, அம்மா அகம் ராமஸ்ய சந்தேசாத் தேவி தூதஸ்தவாகதக வைதேகி குச்சலி ராமஸ்வாம் ச கௌசலம் அப்ரவீத். ராமபிரான் சௌக்கியமா இருக்கார்மா, உங்களோட சௌக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அனுப்பிச்சிருக்கார், ராமதூதனா அடியேன் வந்திருக்கேன் அப்படின்னு கையை கூப்பின உடனே, இப்போதான் ராவணன் வந்துட்டு போனா, மறுபடியும் குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கானோ அப்படின்னு பிராட்டிக்கு சந்தேகம் வந்து விடுத்தான். அந்த சந்தேகம் திருமுகத்துலேயும் தெரிஞ்சுதான். உடனே என்ன பண்ணாராம் திருவடி, ஐயுரல் அம்மா நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், உலது அடையாளமெல்லாம் நிறையா இருக்குமா அடியன்ட்ட. ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறுல. ராமபிரான் சொல்லி அனுப்பிச்ச விஷயங்கள்லாமும் இருக்குமா. கையுறு நெல்லியங் கனியின் காண்டியால் நெய்யுறு விளக்கனாய் நினையல் வேறென்றான். என்ன வித்தியாசமா நினச்சிக்க வேண்டாம் அம்மா, நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் ராமதூதன். கையுறு நெல்லியங் கனியின் காண்டியால் நினையல் வேறென்றான், என்ன வித்தியாசமா நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். ஆரம்பித்த உடனே முதல்ல என்ன பண்ணுறாளாம், சீதாதேவி கேட்குறாளாம், ராமபிரான இவர் பார்த்துருக்கலையா என்னன்னு தெரியலையே. முதல்ல ராமதூதன் இவர் சொல்கிறார், இவருடைய வார்த்தையை நம்புறதுக்கு முதல்ல எம்பெருமானை எப்படி தெரிஞ்சின்றார் இவர்னு நம்ம கேட்போமா அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல கேட்குறாளாம். எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ, நான் கேட்குறேன் அப்படின்னா. உடனே என்ன பண்ணாராம், ராமனுடைய திருமேனி அடையாளத்தை வால்மீகி பகவான், கம்பநாட்டாழ்வான், பெரியாழ்வான் 3 பேரும் போட்டி போட்டுட்டு அடையாளங்களை சொல்ல போறா. இப்ப திருமேனி அடையாளத்தை வால்மீகி ஆரம்பிக்கிறார். ராமகா கமலபத்ராட்சகா சர்வசத்வ மனோகரகா. அம்மா பிராட்டியே, ராமன் எப்படிப்பட்டவர் தெரியுமோ. அனுமன் சொல்றார், தாமரை கண்ணனெம்மான். கம்பநாட்டாழ்வான் வரார் அடுத்தது. அண்ணல் தன் திருமுகம் கமலமாமெனில் கண்ணினுக்கு உவமை வேறு யாது காட்டுகேன். அம்மா அவருடைய திருமுகத்தை தாமரைன்னு சொல்லிடலாம், அப்படி சொன்னா திருக்கண்களுக்கு என்ன உவமையை காட்டுவேன் அப்படின்ன உடனே பிராட்டிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துதான். ஏன்னா எம்பெருமானுடைய திருக்கண்களை ஒருத்தன் சேவிச்சான்னா அவனுடைய கடாட்சம், பெருமாளுடைய கடாட்சம் இல்லாமல் அந்த திருக்கண்களை அனுபவிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் சந்தேகம் தெளிஞ்சுதான், கொஞ்சம் நம்பிக்கை வந்துதான். அடுத்தது ஆரம்பிச்சாராம், திருக்கல்யாண குணங்களை சொல்றேன் அம்மா கேட்டுக்கோங்கோ அன்னையே. ராமன் எப்பொழுதும் சத்தியமே பேசுபவர், இனிமையா பேசுவார்,
அறிவில் எப்படிப்பட்டவர் தெரியுமாம்மா? பிரகஸ்பதி போன்றவர். தேவைப்படும் இடத்தில் மட்டும்தான் கோவப்படுவார். மகாத்மாவான அவரோட தோல் நிழல்ல மக்கள்லாம் சௌக்கியமா இருக்கா. காட்டில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வர அப்படின்னு ரிஷிகள்லாம் கொண்டாடுறாளே. அதனால் அப்படிப்பட்டவர் அம்மா. தர்மத்தை எப்படி காப்பாற்றுறவர் தெரியுமோ? தன்னுடைய ஒழுக்கத்தையும் காப்பாற்றுகிறவர், தர்மத்தையும் நிலைநாட்டுபவர். ரக்ஷிதா சஸ்வஸ்ய விருத்தஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபக சத்யவாதி மதுரவாக் தேவோ வாசஸ்பதிர்யதா ரூபவான் சுபகः ஸ்ரீமான் கந்தர்வைவ மூர்த்திமான் தான க்ரோதக பிரகர்தாச சிரேஷ்டா லோகே மகாரதக பாகச்சாயாம் அவஷ்டப்தோ யஸ்ய லோகோ மகாத்மனஹ. இப்படிப்பட்டவர் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் தெளிவு பிறந்ததாம் பிராட்டிக்கு. அடுத்தது என்ன பண்ணாராம்? கம்பநாட்டு ஆழ்வான் வராரு இப்போ அடையாளம் சொல்றதுக்கு. அம்மா, ராமபிரான் என்கிட்ட எப்படி சொல்லி அனுப்பிச்சாரோ அவரோட வார்த்தையாவே உங்கள்கிட்ட நான் அப்படியே சொல்றேனம்மா அப்படின்னு ராமர் என்னென்ன அடையாளங்கள்லாம் தங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரோ அந்த வார்த்தையாலேயே அந்த வார்த்தையே போட்டு சொல்றாராம் திருவடி. உடுத்த துகிலோடும் உயிர் ஒக்க உடலோடும் எடுத்த முனிவோடும் அயல் நின்றதும் இசையாய். அனுமன்னே, நீ சீதாதேவியை பார்ப்பேயானால் முதல்ல என்ன தெரியுமா சொல்லணும்? ராமதூதன்றதுக்கு அடையாளமா என்ன சொல்லணும் தெரியுமோ? நான் வனம் போறேன் கிளம்பின உடனே அயோத்தியிலே நீ இருப்பாய், சௌக்கியமா இருப்பான்னு சீதாதேவிட்ட சொன்னேன். உடனே உன்னுடைய அன்னை என்ன பண்ணால் தெரியுமோ? அடுத்த நொடியே உடுத்த துகிலோடும். அவளோட மனசு எப்படி கோவப்பட்டதுன்றது அந்த திருமுகத்தில் தெரிஞ்சுதுப்பா. ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து நின்னா உங்களுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் நின்னாலே. எடுத்த முனிவடும் அயல் நின்றதும் இசையாய். இதை அடையாளமாக சொல்லு. அடுத்த அடையாளம் சொல்கிறேன், கேட்டுக்கோ அனுமன்னு. சீதாதேவி எப்படிப்பட்டவ தெரியுமா? அங்கே ஜனக மகாராஜனுடைய செல்வகுமாரியா வளர்ந்தவள். அங்கே அந்த மிதிலா தேசத்து அரண்மனையிலேருந்து அயோத்தி அரண்மனைக்கு வந்திருக்கா. அவ்வளோதான். வீதியே அவள் பார்த்ததே கிடையாது தெரியுமோ? அதனால தசரதரும் மருமகளை அவ்வளோ நன்னா வச்சுட்டு இருந்தார். தனியாக ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தார் சீதாராமருக்கு. அவ்வளோ சொகுசாக இருந்தவள் அவள். அதனால இந்த காடு வனம் அதெல்லாம் அவளுக்கு என்னன்னே தெரியாது. அதனால என்ன பண்ணா தெரியுமோ? காட்டுக்கு புறப்பட்டு வனவாசம்னு கிளம்பின உடனே அயோத்தி மாநகருடைய மதில் கூட தாண்டலை. என்ன காடு வந்துடுத்தா அப்படின்னு என்ன கேட்டாலே அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்துவாய். ஆண்டநகர் ஆரையோடு வாயில் அகலா முன் யாண்டையது கான் என இசைத்ததும் இசைப்பாய். இதையும் ஞாபகப்படுத்து. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அனுமன்னு. எங்களெல்லாம் விட்டுட்டு சுமந்திரர் திருப்பி கிளம்பினார். அப்போ எல்லாத்தையும் கேட்டார், நான் போய் தசரதற்கு என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையாக கேட்டார். அப்போ சீத்தையிட்ட கேட்டவுடனே என்ன தெரியுமா பண்ணாவ? இவ்வளோ நாம் ஒரு ராஜபோகத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கோமேன்னு கொஞ்சம் கூட கவலையே படாமல் சந்தோஷமாக சொன்னாலாம். என்னுடைய சகோதரிகள்லாம் இருக்காளே அங்கே சுமந்திரரே, ஊர்மிளை, மாண்டவி, சுதகீர்த்தி எல்லாம் இருக்காளே, அவள்கிட்ட போய் சொல்லுங்கோ, நான் கிளி வளர்க்குறேன், நாகனவாய் பறவை வளர்க்குறேன், அதுகளோடலாம் நான் என்ன பேசின்னு இருக்கேன்னு சொல்லுங்கோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்கோ சுமந்திரரே அப்படின்னு சொன்னா. கிள்ளையொடு பூவைகள் வளர்த்தல் கிளை என்னும் பிள்ளை உரையின் திறம் உணர்த்துதி பெயர்த்தும். திருமேனி அடையாளத்தையும் திருக்கண்களுடைய அடையாளத்தையும் வால்மீகி பகவான் சாதிச்சார். கம்பநாட்டாழ்வான் எம்பெருமான் சொன்ன அடையாளங்கள் விஷய அடையாளங்கள்லாம் சொன்னாராம். அடுத்தது பெரியாழ்வார் வரார். அவர் என்ன சொன்னார்? பிராட்டிக்கு அனுமன் என்னென்ன அடையாளங்கள்லாம் சொன்னான்றதை ஒரு பதிகத்தில் அப்படியே போட்டிருக்கார். 10 பாசுரங்களா ஆரம்பிக்கிறார். முதல்ல நெறிந்த கரும் குழல் மடவாய் நடிகேன் விண்ணப்போம். அம்மா, நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடி ஏன் விண்ணப்பம், உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். ஒரு அடையாளமாக சொல்ல போகிறேன், எண்ணிக்கோங்கோ. நான் ராமதூதன்றான்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்ல போகிறேன். முதல் அடையாளம் என்ன தெரியுமோ? செறிந்த மணி மூடி சனகன் சீல இருத்து நினை கொணர்ந்ததறிந்து அரசு களை கட்ட அருந்தவத்தோர் இடை விளங்க செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்தது மோரடையாளோ.
வில்லை முறித்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அப்ப அயோத்திக்கு வரத்துக்கு முன்னாடி பரசுராமர் வழியில வந்தார் தெரியுமோ? அப்ப சிவதனுசை முறிச்சியாமே ராமா, இது விஷ்ணு தனுசு, இதை முறியேன் பார்ப்போம் அப்படின்ன உடனே என்னுடைய அம்புக்கு இலக்கு எதுன்னு கேட்டாரே உன்னுடைய நாயகன். அப்ப பரசுராமருடைய தபஸையை இலக்காய் வைத்து அழித்தாரு. அதுவும் ஒரு அடையாளம். அடையாளம் ஒன்று, இதை வச்சுக்கோங்கோ, எண்ணிக்கோங்கோ. அடுத்தது 2வது அடையாளம். இந்த அடையாளம் ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட இல்லையாம். அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு. மயர் வரும் மதிநலம் அருளினன், அருளப்பட்டவர்கள் இல்லையா ஆழ்வார்கள்லாம். அதனால பெரியாழ்வாருக்கு மட்டும் தனியா காமிச்சு கொடுத்தானா எம்பெருமான் ஒரு காட்சியை. அதை சொல்றாருங்க. எல்லியம்போதி நிதிருத்தல் இருந்ததோரிடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்தது மோரடையாளம். அம்மா, அயோத்தியில 12 வருஷ காலம் நீங்களும் ராமபிரானும் சந்தோஷமா இருந்தேள், ஆனந்தமா இருந்தேள். அப்போ ஒரு நாளைக்கு ராஜகாரியமா தசரத சக்கரவர்த்தி கூப்பிட்டார்னு சுமந்திரர் வந்து கூப்பிட்டார். உங்க அரண்மனையிலேருந்து ராமபிரான் கிளம்பினார், காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்தார். 2வது தடவை சுமந்திரர் கூட்டின்னு போனார், சக்கரவர்த்தி கூப்பிடுறாருன்னு மறுபடியும் போயிட்டு வந்தார். 3வது தடவை என்ன பண்ணலாம், நீங்க இப்படி பகல் முழுக்க பெரியவாளுக்கு சிஸ்டர்ஷ பண்றேள், ராஜகாரியம்னு போயின்னு இருக்கேள். ஆனா சாயரட்சே ஆனா என்னோட நீங்க கொஞ்ச நேரம் இருக்கணுமே, இது எனக்கும் உங்களுக்குமான நேரம், அதனால இனிமே நீங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு மல்லிகை மாமாலையை வச்சு எம்பெருமான கட்டி போட்டேலாமே. மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்தது மோரடையாளம். இது அடையாளம் 2, எண்ணிக்கோங்கோ. அப்புறம் 3வது அடையாளத்தை ஆரம்பிக்கிறார். அம்மா, இந்த கைகேயி அம்மா பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம், ராமா நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோன்னு சொன்ன உடனே எம்பெருமானோட நீங்களும் இளைய பெருமாளும் கிளம்பினேள். எப்படி கிளம்பினேள்? இங்க இல்லாம நாங்க 2 பேரும் இருக்க மாட்டோம், நீர் இல்லாமல் மீன் எப்படி இருக்காதோ அந்த மாதிரி நாங்களும் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பினேலே, அதுவும் ஒரு அடையாளம். குலக்குமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடும் அங்கே ஏகியதோரடையாளம். இது 3வது அடையாளம், வச்சுக்கோங்கோ. அப்புறம் இந்த சிங்கிபேரபுரத்துல குகன் ஒரு வேடர் தலைவன் இருந்தானே, ஆத்ம சமஸ்ஸகா அப்படின்னு அவனை கொண்டாடினாரே. என்னுடைய ஆத்மாவையும் விட இனிமையானவன் குகன்னு. இவன் இந்த சீதை உனக்கு தோழின்னு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சாரே குகனுக்கு, அந்த குகனோடு தோழமை கொண்டாரே. குகனோடும் ஐவரானோம். கூரணிந்த வேல்பலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் போரடையாளம். இதுவும் போரடையாளம்னு வச்சுக்கோங்கம்மா ராமதூதன் நான்கிறதுக்கு. அடுத்தது பரதாழ்வான் வந்து சித்திர விஷயம் ஒண்ணுமே தெரியாத பரதாழ்வான் மாமா வாத்திலேருந்து வந்து எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டாரோ இல்லையோ, ஓடி வந்தார். முத்தண்ணான்னு கதறிண்டே சித்திரக்கூடத்துக்கு வந்து, அண்ணா நீங்க தான் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கணும், நான் வேணா உங்களுக்கு பதிலாக இங்கே வனவாசம் இருந்துடுறேன் அண்ணா அப்படின்னு கெஞ்சினாரே. அப்படி பிரார்த்திச்ச போது ராமபிரான் பாதுகைகளை கொடுத்தார் இல்லையா, அதையும் ஒரு அடையாளமா சொல்றேம்மா, கேட்டுக்கோங்கோ. தேனமரும் பொழிற்சாரல் சித்திர கூட திருப்ப பான்மொழியாய் பரதநம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம். இன்னும் ஒரு அந்தரங்க அடையாளம் சொல்றேன். ராமபிரான் எனக்கு சொல்லி அனுப்பிச்சார். சித்திரக்கூடத்துல ஏகாந்தமா நீங்களும் பெருமாளும் இருக்கும் பொழுது நீங்க அவருடைய மடியில கொஞ்ச நேரம் சயனிச்சுட்டேலாம், அவர் உங்களோட மடியில சயனிச்சுட்டு இருக்கும்போது இந்த காக்காசுரன்றதுக்கு ஒரு காக்கா என்ன பண்ணித்தான் வந்து உங்களை இம்சை பண்ணித்தான். அதை பார்த்த உடனே தூக்கத்திலேருந்து எழுந்த எம்பெருமான் என்ன பண்ணானா, அங்க ஒரு சின்ன புல்லு ஒரு தர்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரமா சொல்லி ஏவி விட்டாராம். எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வந்து விட்டான். யாருமே காப்பாற்ற மாட்டேன்ட்டாலாம் அந்த காக்காய. திருப்பி வந்து எம்பெருமான் திருவடியிலே விழுந்துதான். எப்படி விழுந்துதான்? கால்மாடு தலைமாடா விழுந்துதான். என்னடா அசட்டு குழந்தை, சரணாகதி கூட பண்ண தெரியலையே அப்படின்னு அதை தலையை சரியா திருப்பி எம்பெருமானோட திருவடியில பதிகிற மாதிரி வச்சு குழந்தை சரணாகதி பண்ணியிருக்கான் பாருங்க, காப்பாத்துங்கன்னு சொன்னேலேம்மா. அப்போ சரணாகதி பண்ணதுனால அதுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு ஒரு கண்ணை மட்டும் வாங்கினாரே. அந்த சம்பவத்தையும் ஒரு அடையாளமா சொல்ல சொன்னார். அதுவும் ஒரு அடையாளம் அடியேன் ராமதூதன்றதுக்கு. சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் போர் அடையாளம். கடைசியா இன்னொரு அடையாளம் சொல்றேம்மா. நீங்க பஞ்சவடிக்கு வந்த உடனே அந்த மாரீச்சன் ஒரு மாயமானா அவங்க ஆசிரமத்துக்குள்ள இப்படியும் அப்படியும் போய் அலைஞ்சிட்டு இருந்ததே, அதை பார்த்து ஆசைப்பட்டு நீங்க
பெருமாள்கிட்ட அதை பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லவும் பெருமாள் அந்த மாயமான் பின்னாடி போனாரு. அது மாயமான்னு தெரிஞ்சுட்டு அது மேல் அம்பை போட்டு அது இறக்கும் தருவாயில் ஹாசித்தே ஹா லக்ஷ்மணான் கதறித்தே. அப்ப இளைய பெருமாளை நீ போய் இப்ப உங்க அண்ணாவை காப்பாத்த போறியா இல்லையான்னு சுடுசொல் பேசினேலாமே. அப்ப இளைய பெருமாள் பிரிஞ்சு போனாரு. அதுவும் ஒரு அடையாளம். பொன்னத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம். இத்தனை அடையாளமும் சொல்லிட்டேம்மா. இப்ப இன்னொரு வஸ்துவை அடையாளமா காமிக்க போறேன். என்ன பண்ணியிருக்கார் தெரியுமோ ராமபிரான்? நான் ராமதூதன்றதுக்கு இத்தனை சம்பவங்களையும் அடையாளம் சொல்லி ஒன்று கணையாழியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். ராமநாமம் பொறிச்ச மோதிரம் அம்மா இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே அத்தகு சீர் அயோத்தியர்கண் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. அந்த மோதிரத்தை பார்த்தாலாம். பார்த்த உடனே என்ன மறுபடியும் வால்மீகி வராருங்க. என்ன சொல்றாராம்? அந்த மோதிரத்தை பார்த்த உடனே பிராட்டிக்கு என்னவெல்லாம் நினைவுக்கு வந்துதான்? அது கல்யாணத்துல ஜனக மகாராஜா ராமபிரானுக்கு போட்ட மோதிரமா. அந்த மோதிரத்து வழி அந்த கல்யாண காட்சிகள் எல்லாம் அப்படியே பிராட்டிக்கு கண்ணு முன்னாடி அப்படியே வந்துடுதான். அப்படியே படம் பிடிச்ச மாதிரி வந்துதான். மோதிரத்து வழியா மோதிரம் அணிந்த திருவிரல்களை பார்த்தால், திருவிரல்களால் அந்த திருக்கைகளை பார்த்தால், திருக்கைகளால திருத்தோள்களையும் மணக்கண்ணிலே கண்டால் எம்பெருமான் திருமேனியே ஆலிங்கனம் பண்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டான். பிராட்டி ஒரே வெக்கப்பட்டு போயிட்டான்ட்ட. கிரகீத்வா பிரேட்சமானாச பர்த்துஹு கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவத். இப்படி இந்த இதை கணையாழியை பார்த்த உடனே என்ன பண்ணாலாம்? முற்றிலும் அப்படியே சந்தேகமெல்லாம் மொத்தமாக தீர்ந்து போச்சான். ஐயனே, என் அத்தனே, ஐயனே, எனக்கு உயிர் தந்தாய்ப்பா. மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கும் தூதாய் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயலென்னால் எளியதுண்டே அம்மையாய் அப்பனாய அத்தனே அருளின் வாழ்வே இம்மையே மறுமைதானும் நல்கினை இசையோடென்றாள். அப்பா, எனக்கு உயிர் கொடுத்தப்பா நீ அப்படின்னு திருவடியை வாழ்த்தினாலாம் பிராட்டி. இப்படி முடிக்கிறார் இந்த பதிகத்தை. சரி, இவ்வளோ நேரம் இந்த அடையாளங்களை எல்லாம் நம்மெல்லாம் கேட்டோமே, இவாளுக்கெல்லாம் என்ன பலன்னு பல ஸ்ருதியையும் பெரியாழ்வாரே சொல்லிடுறார். வாராரும் முளைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராரும் திரளனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டர்பிரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடிருப்பாரே. இந்த 10 பாடல்களையும் யார் சேவிக்கிறாளோ, யார் காதால கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் வைகுண்ட பிராப்தி நிச்சயம் அப்படின்னு ஆழ்வார் நம்மளுக்கு உறுதிமொழியும் கொடுத்துட்டார். அதனால இந்த 10 பாடல்களையும் சுந்தரகாண்டத்தினுடைய சுருக்கம்னு பெரிவாள்லாம் அனுபவிப்பா. அதை நம்மளும் இன்னைக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தால் அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கும் பல்லாண்டு பாடுவோம். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. நமஸ்காரம்.